பரபரப்பை மட்டும்தான் அமெரிக்கா ஏற்படுத்தும், வேறு எதுவும் ட்ரம்பால் செய்ய முடியாது. எள்ளி நகையாடும் ஈரான் ஜனாதிபதி. இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான அமெரிக்காவின் அச்சுறுத்தல்கள் உறுதியற்ற தன்மையை மட்டுமே ஏற்படுத்தும் என ஈரான் ஜனாதிபதி எச்சரித்துள்ளார். ஒரு விமானம் தாங்கி கப்பல் மற்றும் அமெரிக்க கடற்படை தாக்குதல் குழுவினர் மத்திய கிழக்கு கடல் பகுதியில் நிலை நிறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஷஸ்கியான் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானுடனான தொலைபேசி உரையாடலில் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களை ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷஸ்கியான் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பகுதிகளின் பாதுகாப்பை சீர்குலைப்பதை அமெரிக்கா நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் மேலும் பதற்ற சூழல் உருவாக்குவதை தவிர வேறு எதையும் சாதிக்க மாட்டார்கள் என்று கூறினார். அமெரிக்காவின் தாக்குதல் எப்போது வேண்டுமானாலும் தொடங்கலாம் என்பதால் ஈரானில் இன்டர்நெட் வசதிகள் முடக்கி வைக்கப்பட்டுள்ளன. இது ஒரு புறம் இருக்க, ஈரான் பாதுகாப்பு படையும் தனது நிலைப்பாட்டை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அண்டை நாடுகள் எங்கள் நண்பர்கள், ஆனால் அவர்களின் மண், வானம் அல்லது நீர் ஈரானிற்கு எதிராக பயன்படுத்தப்பட்டால் அவர்கள் விரோதமாக கருதப்படுவார்கள் என்று IRGC கடற்படைகளின் அரசியல் துணைத் தலைவர் முகமது அக்பர் சாதே கூறியதாக ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஈரானை தாக்கும் நோக்கில் செயல்படும் அமெரிக்காவிற்கு தொடர்ந்து எதிர்ப்புகள் வலுப்பதால் தற்போது தயங்கி நிற்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.